நமஸ்தே நமஸ்தே. ஸோ வணக்கத்தை வந்து ஹிந்தியில் சொல்கிறது வந்து ந ம ஸ் தே. ஸோ இது வந்து பாதி சா தான் போட்டிருக்கோம். இதில் ஸ்ன்னு வருது இல்லையா, அந்த ஸ் பாதி தான் போட்டிருக்கோம். அப்புறம் இது தா, அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா தேவாயிடும். ஸோ நமஸ்தே. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஹவ் ஆர் யூனா எப்படி கேட்குறது, எப்படி இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஹவ் ஆர் யூ. இதில் இந்த இருக்கீங்க, அந்த நம்ம பெரியவங்களை கேட்குறோம் இல்லையா, இதுக்கு ஆப். நீ எப்படி இருக்க, இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ஹவ் ஆர் யூன்றது ஒன்று தான். தும். ஓகே, இதுக்கு த, இது இப்படி கீழே சுழிச்சோம்னா து. இங்கே பாருங்கள், இது தே. ஸோ நம்ம ஆ இ உ உ ஊ ஊ வருதுலேயே அந்த அஞ்சாவது எழுத்து து, அதுக்கு உ உ ஏ ஏ ஏ. ஸோ இதுக்கு தே. ஓகே, அப் கைசே ஹேங். ஸோ இந்த இடத்துல புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா இந்த மதிப்பு கொடுக்கும்போது நீங்கள் அப்படின்னும்போது இந்த இடத்துல இந்த புள்ளி வைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் புள்ளி வைக்க வேண்டியது அவசியம் கிடையாது. அப் கைசே ஹேங். முதல்ல வந்து நம்ம நல்ல எழுத்துக்களை எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பொருள்களை வந்து நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம். என்னன்றதை படிக்க தெரியணும். இது ஆ, இது இப் அப் கை. ஸோ இது கைன்றோம் இல்லையா, அது கைக்கும் கேக்கும் நடுவில் வருது. கை சே. ஸோ இங்கே பாதிசா போட்டிருக்கோம், இங்கே முழுசாக போட்டிருக்கோம். சிலதோடு வந்து இது ஒருங்கிணைஞ்சிரும். அப்படி ஒருங்கிணைகிற சமயத்தில் இந்த மாதிரி பாதி போடுவோம். அப் கை சே ஹேம். தும் கைசை ஹோ. ஸோ இதுதான் முக்கியமானது. இந்த ஆப்லாம் வந்துச்சுன்னா ஹைன்னு போடுறோம் இந்த புள்ளி வச்சு. தும் வந்துச்சுன்னா ஹோ போடணும் இதில். ஸோ இதில் ஹை புள்ளி இல்லாமல் ஒன்று ஹை, புள்ளி வச்சோம்னா ஹைம், அதுக்கப்புறம் தும்முக்கு வந்து ஹோ யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹவ் ஆர் யூ, அப் கைசை ஹை, தும் கைசை ஹோ. நீங்கள் முதலாவது இதை வந்து நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் சொல்லி பார்க்கணும், வாயை விட்டு சொல்லி பார்க்கணும். பாஸ் பண்ணிக்கோங்க, வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறது என்ன அப்படின்றது நீங்கள் பின்னாடி சொல்லி பாருங்கள். அப் கைசை ஹை, தும் கைசை ஹோ. இதுக்கு பதில் என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மை டிக்கும், மை டிக் ஹூ. ஸோ இந்த மை வந்தாலும் ஹூ வரணும். ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டோம். ஹை ஹோ ஹூ, ஹை ஹோ ஹூ. இது மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்றதுக்கு ஐம் ஃபைன். இங்கிலீஷில் சொல்கிறது இருந்தால் ஐ ஆம் ஃபைன் ஆர் ஐம் ஃபைன் ரெண்டுமே சொல்லலாம். இது வந்து எழுத்து பேச்சு மொழியில் சொல்கிறது. ஓகே, மே டீக் ஓ. மா போட்டு இதுக்கு ஒரு ரெண்டு இது மாதிரி போட்டிருக்கோம், புள்ளி வச்சுருக்கோம். டீக் டா 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 இப்படி போட்டு இக் கா டீக்கும், மை டீக்கும். आप कैसे हैं, तुम कैसे हो, मैं ठीक हूँ. नमस्ते, आप कैसे हैं, तुम कैसे हो, मैं ठीक हूँ. How are you all. எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆப் இங்கே சப் போட்டுக்கணும். சப்னா எல்லாம், சபின்னு சொல்லுவாங்க, சப். ஓகே, ஆப் சப் கேசே ஹைம். ஸோ இந்த இடத்துல இந்த புள்ளி, ஏன்னா இது ப்ளூரலாக இருக்கிறதுனால பன்மை எல்லாருன்றதுனால புள்ளி வரணும். அப் சப் கைசே ஹைம். ஸோ அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம். நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஹம், ஹ இம், ஹம். இங்கே சப். ஹம் கடைசி எழுத்து எப்போதுமே வந்து புள்ளி வச்சுதான் இருக்கும். 99% புள்ளி வச்ச மாதிரி நம்ம சொல்லணும். சபா சொல்லக்கூடாது, சப். ஹம சொல்லக்கூடாது, ஹம். ஓகே, ஹம் டீக் ஹே. ஸோ இந்த புள்ளி பாருங்கள், இங்கே ப்ளூரல் பன்மை வரும்போதெல்லாம் இது மாதிரி வரணும். இந்த டீக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் டீக்கேன்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க நீங்கள். டிக்கெட்டு சொல்ல வரல, அதனால் இது முக்கியம். ஸோ ஹம், ஹ இம், ஹம் டீக்கே. we're fine. ஸோ we're இங்கிலீஷில் சொல்லியிருந்தா we are. ஸோ we're fine. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷில் பேச்சு மொழியில் we are அப்படி நம்ம இங்கிலீஷ் பேசுறது இருந்தால் we are அப்படி சொல்லுவோம். we're fine. இதையே how are we, நாம் எப்படி இருக்கோம்,
சும்மா இங்கிலீஷில் எப்போ இப்போ ஹவ் ஆர் வி ஆல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹவ் ஆர் வி அதுக்கு ஹம் கைசே ஹை. ஹம் போட்டுட்டு கைசே ஹை. ஹம் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. ஹம் கைசே ஹை. ஹம் கைசே ஹை. ஹவ் ஆர் வி. ஹம் கைசே ஹை. அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்லுவோம்? ஹம் டீக் ஹை. ஹம் டீக் ஹை. இங்கே வந்து இந்த புள்ளி ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த புள்ளி ரொம்ப முக்கியம். ஹம் டீக் ஹை. இதே நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஹவ் ஆர் வி ஆல். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்னா வீனா ஹம், ஆல்னா சப். தெரியும் உங்களுக்கு. ஹம் சப் கைசே ஹைம். ஹம் சப் கைசே ஹைம். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? ஹம் சப் டீக் ஹை சொல்லலாம், இல்லை ஹம் டீக் ஹை சொல்லலாம். ஹம் டீக் ஹை. ஹம் சப் டீக் ஹை. We are all fine. We are all fine. ஸோ இங்கே வந்து நம்ம ஆல் போட்டுக்க போகிறோம். We are all fine. Is he? How is he? அவன் எப்படி இருக்கிறான்? ஸோ ஹீனா அவன்னு சொல்லுவோம், அவரும் சொல்லுவோம். அப்போ நம்ம 2 வெர்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அவன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு என்ன சொல்வீங்க? வோஹ். வோஹ். வ இஹ். வோஹ். கைசா. எல்லாத்துக்கும் இந்த கைசா தான் வருது. ஆனால் வந்து ஆப் கைசே சொன்னோம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதுக்கு கைசே சொன்னோம். இங்கே சின்ன தம்பி, யாரோ ஒரு தம்பி, சிறு பையன்னா வோ கைசா ஹை. உங்கள் மகன் எப்படி இருக்கான்? வோ கைசா ஹை. வோ கைசா ஹை. இதுவே அவர் எப்படி இருக்கிறார். ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஹீன்னா ரெண்டுமே ஒன்று தான். லேர்னிங் Tamil. So he means it could be our or avan. Avan is a boy, informal. Our is formal and older than you. Our. How is he? அவர் எப்படி இருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் என்ன மாற்றிக்கணும்னா கைசே, கைசா போடக்கூடாது. ஸோ அவர் எப்படி இருக்கிறார். வோ கைசே ஹேம். இங்கே புள்ளி வைக்கணும் நம்ம. வோ கைசே ஹேம். அவன் எப்படி இருக்கிறான். வோ கைசா ஹை. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. கைசாவா கைசேவா இதுதான் ரொம்ப ரொம்ப கரெக்டாக. நீங்கள் அதுவும் எக்ஸாம் எழுதுறது கரெக்டாக பண்ணணும். வோ கைசே ஹைம். இப்போ இதையே அவள்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஓகே, கைசாக்கு பதில் கைசி மாற்றிடுவோம். ஸோ இவ்வளோ தான். இந்த 3 தான் மிக மிக முக்கியமானது. கைசா, கைசி, கைசே. கைசானா வந்து சிங்குலருக்கும் வரும், சின்ன பிள்ளைங்களுக்கும் வரும். கைசினா பெண்பாலுக்கு வரும். கைசேனா பன்மைக்கும் வரும், மதிப்பு கொடுக்கறதுக்கும் வரும். அப்போது இங்கே வோஹ் அவள், ஷி. ஹவ் இஸ் ஷி. வோ கைசி. ஸோ கைசா, கைசி, கைசே. கைசா ஹை, கைசி ஹை, கைசே ஹைம். அவர் எப்படி இருக்கிறார் அல்லது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா வகுக்கு பதில் வே போடணும். அது அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ வோ கைசா ஹை, வோ கைசி ஹை, வோ கைசே ஹைம். அவர் எப்படி இருக்கிறார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். ஹவ் ஆர் தே. ஹவ் ஆர் தே. அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள். வே வே. அவன் அவருக்கு வஹ், வா வச்சு ஹிகு போட்டோம். வஹ். அவர்கள்னு சொல்லும்போது வே. ஸோ இங்கே கேசே ஏன்னா ப்ளூரல்னால் என்ன சொல்கிறது, பன்மை, புள்ளி வைக்கணும். வே கைசே ஹேம். இதையே இவர்கள் அப்படின்னு சொன்னால் ஏ, வேக்கு பதில் ஏ. ஏ கேசே ஹேம். இவர்கள். ஸோ தூரக்க இருக்கிறவங்களுக்கு வா, கிட்டக்க நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யா. இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க? வா சொல்கிறதா யா சொல்கிறதா? இப்போ நம்ம தமிழில் சொல்லி பார்த்தோம்னா யாரால வழலன்னு இருக்குது. யா தான் முதல்ல வருது இல்லையா? அப்போ இவர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யா யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த ஏவை யூஸ் பண்ணிக்கணும். அவர்கள் தூரக்க இருக்கிறவங்களுக்கு யாரால வா, யாக்கு பிறகு வருகின்றது வா. அதனால் அந்த வாவை யூஸ் பண்ணிக்கணும். வே வே கைசே ஹே, ஏ கைசே ஹே. அதே மாதிரி அது இதுக்கு அது அது வாஹ். அது வாஹ்.
இது யாஹ். இது யாஹ். இதுக்கு வந்து நம்ம எப்படி நம்மளை சொல்கிறது ப்ரோனவுனு, அதாவது நான், நீ, நாங்கள், நீ இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்றதை பார்த்துட்டோம். நான், ஐ, மை. நாங்கள், வி, ஹம். யூ, நீ, யூக்கு தும். நீங்கள், யூ, ஆப். அவன், ஹி, வோஹ், யோஹ். ரெண்டும் சொல்லலாம். வஹும் சொல்லலாம், யஹும் சொல்லலாம். அவனுக்கு, அவருக்கு நம்ம வஹு சொல்லலாம், யஹு சொல்லலாம். ஆனால் அங்கே பின்னாடி முடிக்கும்போது மாற்றிக்கிறோம். அவளுக்கு ஷி, வோஹ், யஹ் சொல்கிறோம். அவர்களுக்கு தேக்கு மாத்திரம் வே சொல்கிறோம். வே அல்லது ஏ. வே அவர்கள், இவர்கள்னா ஏன்றதை பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ இதை இன்னும் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா அவர்களுக்கு வா வருது வே, இவர்களுக்கு ஈ வருது ஏ. முதல் எழுத்து எடுத்துக்கலாம். முதல் எழுத்து இ, இவர்கள் ஏ. ஸோ இட்டுக்கும் அது இதுக்கும் வந்து வஹ் யஹ் தான் சொல்ல போகிறோம். இதெல்லாம் வச்சு முதல்ல எப்படி இருக்கீங்க அப்படின்றத கேட்குறதுக்கு நம்ம படிச்சிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லி பார்க்கணும். பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லி பார்க்கணும். நான் சொல்கிறத மாத்திரம் கேட்டுட்டிங்கன்னா திடீர்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஹிந்தியில் வராது. அதனால் அப் கைசே ஹே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள். மை டீ கூம், மைக்கு அப்புறம் டீ கூம் வரும். ஹம் கைசே ஹை, நாம் எப்படி இருக்கோம். हम कैसे, तू कैसे हो, तुम कैसे हो, நீ எப்படி இருக்கின்றாய். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்.